ஹை நண்பா, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வம்சா மயிலாடுதுறையில் தீபாவளி பர்ச்சேஸுக்காக வந்திருந்தோம் நண்பா. இந்த கடையில் எனக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி என்னன்னு தானே கேட்குறீங்க. நம்ம வாங்குற அந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து இந்த டோக்கன் கொடுக்குறாங்க, 20 ரூபா டோக்கன். அது எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு. மேலே ட்ரெஸ் எடுக்கிறோம், கீழே வந்து சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி இந்த கான்செப்டாக அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு வேற எங்கே போட்டாங்கன்னு தெரில. இப்போதான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். நான் சும்மா டோக்கன் கொடுக்குறாங்க, அது வெளில போயிட்டு சும்மா காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் இருந்தேன். ஆனால் வந்து உள்ளே போய் பார்த்தா வேற லெவலில் இருந்துச்சுப்பா. பாப்கார்னு, பானிபூரி, பஜ்ஜி, தோசை, அதாவது டிஃபன் சாப்பிட்டு நைட்டு டின்னரே முடிச்சிடலாம். அவ்வளோதுக்கும் அங்கே டோக்கன் கொடுத்துருந்தாங்க. அங்கே என்ன ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு ஒரு அண்ணன் வந்து தோசை சுட்டுருந்தாரு. அவ்வளோ அழகாக சுட்டுருந்தாரு. நான் தோசைக்கு அவ்வளோ அடிமை நண்பா. யாரெல்லாம் அடிமைன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிக்கணும்பா. வேற லெவலில் சுட்டுக்கிட்டு அப்படியே மேலே மசாலா போட்டு தூவி அதை சுட்டி எடுத்தாங்க பாருங்க. அப்பா என் வாயெல்லாம் அப்படியே தோசை எப்படா சாப்பிடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக தோசை சுட்டு கொடுத்தாரு. அந்த அண்ணனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, அது என் தம்பி வந்து இந்த சிக்கன் சமோசா மொமோஸ் வாங்கியிருந்தான். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அது ஆக்சுவலாக எப்படின்னா, ஒவ்வொரு நம்ம மயிலாடுதுறையில் உள்ள கடை எல்லாருமே ஸ்டால் இங்கே போட்டிருந்தாங்க. அதுதான் இங்கே கான்செப்டாக இருந்துச்சு. நிறையா இந்த கிராண்டின்னு அவங்கெல்லாம் கூட ஸ்டால் போட்டிருந்தாங்க. வேறு லெவலில் கொடுத்தாங்க நண்பா எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்வீட்ஸ் வாங்கிக்கலாம், பிஸ்கெட்ஸ் வாங்கிக்கலாம், என்ன பிஸ்கெட் வேணாலும் வாங்கிக்கலாம், காஃபி டீ குடிச்சிக்கலாம். காஃபியுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடைசியாக ஒரு ஹைலைட் என்ன, இந்த பஞ்சு மிட்டாய் அப்படியே சுத்த அது எப்படா வாங்கி சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. சின்ன பிள்ளையில அந்த பஞ்சு மிட்டாய்க்காக அவ்வளோ ஆசைப்படுவேன். வாயெல்லாம் புண்ணாவே போயிடும். அப்படி சாப்பிடுவோம். நீங்கள் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்கப்பா. எனக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ எப்படி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் ஃபாலோ பண்ணுங்கப்பா. இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ஜாலியான வீடியோவாக போட்டுட்ருக்கோம். வீடியோ பார்த்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. என்ஜாய் பண்ணுங்கப்பா.